ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லேபரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பிக் பாஸில் அந்த சண்டை வந்துச்சு. யார் யாரெல்லாம் மிஸ்டர் முத்துக்கு ஆதரவாக இருக்கிறீங்க, யாரெல்லாம் மிஸ்டர் அருணுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க? நான் முத்துக்கு தான் ஆதரவாக இருப்பேன். என்னை நீங்கள் முட்டாள்னு சொல்லலாம், இல்லை நீ முத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. எது ரியல்ங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மேனேஜரும் தனக்கு கீழே வேலை செய்கிற எந்த லேபருக்கும் ஃபுல்லாக சுதந்திரத்தை கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்னத்தை சொல்கிறாங்களோ அதை தான் கீழே இருக்கவங்க கேட்கணும். இது நிறைய பேருக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல நடக்கிறது. இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல நான் விரும்பலை, ஆனால் இது ரியலாக நடந்தது. நாங்கள் நைட் ஷிஃப்ட்டு 7 o'clockலேருந்து மார்னிங் 9 o'clock வரைக்கும் நைட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆல்டர்னேட் பண்ணி தூங்கணும். இப்போ நான் தூங்கும்போது என்னோடய பேஷண்ட்டை இன்னொரு ஸ்டாஃப் பார்த்துக்குவாங்க. எனக்கு 3 பேஷண்ட்னா அவங்களுக்கு 3 பேஷண்ட்டு, மொத்தம் அந்த 6 பேஷண்ட்டை 1.5 மணி நேரம் அவங்க பார்த்துப்பாங்க. நடுவில் என் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னை கூப்பிடுவாங்க, நான் போய் ஹேண்டில் பண்ணணும். அதேமாரி தான் அங்கேயும். நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் அண்டு ஓபிஜி கைனகாலஜி இருக்கும். அப்போது நிறைய பேர் டெலிவரிக்கு கூட திடீர்னு வருவாங்க, அப்போ கேஸ் மாற்றி போடுவாங்க. இப்படி சம்டைம்ஸ் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கூட நாங்கள் இருந்திருக்கோம். இது நான் மட்டும் இல்லை, என் கூட கிட்டத்தட்ட 6-7 பேர் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க. டெய்லியும் அதேமாரி தான். நான் மட்டும் கஷ்டப்படலை, அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் தான் கஷ்டப்பட்டோம். அவங்க அந்த ஓனர்ஸ் வந்து எல்லோரும் கஷ்டப்படுறத கேமராவில் பார்ப்பாங்க, ஆனால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போது ஒரு சுதந்திரனா ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃப்கிட்ட பேசுறதை கூட தப்பாக நினைப்பாங்க. இதில் இன்னொரு ஒரு கொடுமை என்னென்னா, விஐபி பேஷண்ட்டுன்னு சில பேரை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்களோட டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் ஹாஸ்டலில் வார்டனை மாட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். நைட்டு அதில் சாப்பாடு வச்சுருவாங்க. டே ஷிஃப்ட்டு பார்த்து ஏதாவது 2 பேர் வந்து அந்த நைட்டு ஷிஃப்ட் பார்க்குற எல்லாரோட டிஃபன் பாக்ஸையும் எடுத்துக்கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் ஹாஸ்டலுக்கும் கொஞ்சம் ஒரு 4-5 வீடு தான் தள்ளி. ஹாஸ்பிட்டல் பெருசு தான், சூப்பராக ஆனால் பார்ப்பாங்க. என்னென்னா நான் 7 o'clock போயிட்டு ஹேண்ட் ஓவர் வாங்கிட்டு நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு 8 o'clock ஆயிரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் போடணும், டேப்லெட் போடணும், கரெக்டான ஆன்டிபயோட்டிக் 10 o'clock சில பேருக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். அங்கே போயிட்டு பேஷண்ட் கேர் கொடுக்கணும். பேபி சில பேருக்கு பிறந்திருக்கும்ல, அந்த பேபியை ஹேண்டில் பண்ணணும். ஃபோட்டோ தெரப்பியில் வைப்பாங்க. அந்தமாரி ஃபோட்டோ தெரப்பியில் வைக்கிறவங்களுக்கு குழந்தைய தூக்கிட்டு போய் எண்ணெய் சீரோ வச்சுட்டு உட்காந்துருக்கணும். மார்னிங் ஒரு 9 o'clock எப்படா வரும்னு இருக்கும். 9 o'clock வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவோம். 9:30 9:45 ஆகிடும். அப்போ தான் வந்து சொல்லுவாங்க மீட்டிங் இன்னைக்கு அப்படின்னு. திங்கட்கிழமை மீட்டிங் வைப்பாங்க, செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வைப்பாங்க, புதன்கிழமை மீட்டிங் வைப்பாங்க. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் ஒவ்வொன்று பேர் சொல்லுவாங்க. நர்சிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பேஷண்ட்டை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும், என்பிஹெச் அப்ரூவல், அதுக்கான அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 நாளில் 5 நாள் மீட்டிங்கே ஓடிடும். காலையில் நாங்கள் 11:30 12 o'clock ஆகிடும். அந்த தூக்க கலக்கத்துலேயும் அந்த அவங்க உட்காந்து பேசுகிறதையும் கேட்டுட்டு அங்கேருந்து வந்தால் அவங்க தூங்கணும்னு தான் தோணும், சாப்பிடணும்னு தோணாது. காலை சாப்பாடே 12 மணிக்கு தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு போய் அப்படியே தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி போல் எழுந்திரிச்சு யூனிஃபார்ம் துவைச்சி போட்டு மேலே போய் மறுபடியும் படுத்துருவோம். அங்கே தானே வார்டன் அம்மா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களோட பொண்ணு மாதிரி எங்களை பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்து மதியம் வந்து கூட்டுறவங்க வந்து கூப்பிடுவாங்க, வாங்க சாப்பிட, மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் சாப்பிட போகும்போது தான் எங்களோட ரூம் எல்லாத்தையும் கூட்டி மாப் போட்டுருவாங்க. நாங்கள் சாப்பிட்டு வந்து மறுபடியும் தூங்குவோம். திருப்பி ஒரு 6-6:30 போல் எழுந்திரிச்சு குளிக்கணும். குளிச்சுட்டு கிளம்பி மறுபடியும் டியூட்டிக்கு போகணும். இப்படியே தான் என் வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போணுச்சு. இது மட்டும் இல்லைங்க, நான் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். 8 வருஷத்தில் நான் ஸ்டாஃபாக எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு இருந்ததே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டார்ச்சர் இருந்துச்சு.